தேவைக்காக சேர்ந்த சொந்தங்களும் தேவைக்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்களும் எக்காலத்திலும் நமக்கு நிம்மதியை தராது. வரவிற்கும் செலவிற்கும் சரியான வாழ்க்கை வாழ்பவர்கள் மட்டுமே சந்தோஷமாக வாழ முடியும். இதை பற்றி சொல்கிற அருமையான ஒரு கதையை இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு ஊரில் மிக கடுமையாக உழைக்கும் உழைப்பாளி ஒருவன் இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள். பகல் முழுவதும் உழைத்து களைத்து போய் வீட்டிற்கு வரும் அவன் அரை வயிறோ இல்லை கால் வயிறோ வீட்டில் இருப்பதை உன்றுவிட்டு படுத்தவுடன் உறக்கம் வரும் அவனுக்கு. அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான் அவன். அவன் மனைவியோ ஏதாவது புலம்பிக் கொண்டே இருப்பாள். 2 பெண் பிள்ளைகள் வேறு வளர்ந்து வருகிறதே என்ற கவலையும் கூடவே சேர்ந்து கொண்டது. அவனை வேறு ஏதாவது ஒரு தொழில் செய்து நிறைய பொருள் ஈட்டுமாறு அவன் மனைவி தொடர்ந்து வற்புறுத்தி வந்தாள். உழைப்பாளியும் தினமும் மாலையில் வேலை முடித்தவுடன் குளித்து முடித்துவிட்டு அருகிலிருந்த லட்சுமி கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி தன் மனைவியின் மனக்குறையை போக்குமாறு வேண்டிக் கொண்டான். அந்த வரலட்சுமி தேவியும் அவனுக்கு உதவ முடிவு செய்தாள். அந்த உழைப்பாளியின் முன் தோன்றி அவனுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டாள். பிரமித்து நின்ற அவன் தன் மனைவியை கேட்டுவிட்டு வருவதாக கூறினான். சரி, நாளை மாலைக்குள் வந்து வேண்டிய வரத்தை வாங்கி கொண்டு போ என்று கூறி லட்சுமி தேவி மறைந்து விட்டாள். வீட்டிற்கு வந்த உழைப்பாளி இதை பற்றி தன் மனைவியிடம் கூறவே அவள் இரவு முழுவதும் உறங்காமல் யோசித்தாள். ஆனால் உழைப்பாளியோ மனைவியிடம் பாரத்தை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான். மனைவிக்கு இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை. இந்த தெருவிலேயே பெரிய செல்வந்தராகும் வரம் கேட்போமா என்று யோசித்தாள். வேண்டாம், அந்த ஆளு ஒழுங்கா வரி செலுத்தலன்னு போன வாரம் அந்த அரசு அதிகாரி வந்து கைது செய்துகிட்டு போனாரு என்று அவள் உள்மனம் எதிர்வாதம் செய்தது. அப்போ அந்த அதிகாரி மாதிரி நம்ம வீட்டுக்காரரும் ஆனா? வேண்டாம், வரி கொடுக்க முடியாத பலரும் அவரை மண்ணை கொண்டு துரத்துறாங்க. அப்போ ராஜா வாழ்க்கை வேண்டாம், போன ராஜாவை கொண்டுட்டு தான் புதிய ராஜா வந்தார். அல்ல அல்ல குறையாத தங்கம் வேண்டாம். குழி தோண்டும் போது கிடைத்த புதையலுக்காக பக்கத்து தெருவில் ஒரு நபரை அவர் நெருங்கிய உறவினர்களே விஷம் வைத்து கொன்றது நினைவிற்கு வந்தது. வேலையே செய்யாமல் பல மடங்கு சம்பளம் கேட்போமா? வேண்டாம், அப்படி இருக்கிற எல்லோருக்கும் நிறைய நோய் இருக்கு. பொறுமையாக தன் வீட்டை சுற்றி பார்வையை ஓடவிட்டாள். தேவைக்கு அதிகமாக எதுவுமே அங்கு இல்லை. குழந்தை போன்று உறங்கிக் கொண்டிருக்கும் தன் கணவனை பார்த்தாள். பாவம் இருந்தாளு, சாமியே நேர்ல வந்து வரம் கொடுத்தாலும் என்ன வேணும்னு என்கிட்ட வந்து நிக்கிறாரு. உறங்கிக் கொண்டிருக்கும் தன் 2 மகள்களை பார்த்தாள். தாயுள்ளம் நெகிழ்ந்தது. காலையில் கணவன் கேட்டான். சாமி கிட்ட என்ன கேட்கணும் என்றான். நம்ம உழைப்பு நம்ம உடம்புல ஒட்டுனா போதும்னு கேளுங்க. அப்படியே நம்ம பொண்ணுங்களுக்கும் உன்ன மாதிரியே நல்ல துணை அமையணும்னு கேளுங்க என்றாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.